பவானிபூர் கான்ஸ்டிடியூவன்சி வாக்காளர்கள் சிலர் என்னுடன் இங்கே இருக்கிறார்கள். மேடம், உங்கள் பேர் என்ன? என் பேர் ஷில்பா தாஸ். ஷில்பா, நான் உங்கள்கிட்ட எந்த குறிப்பிட்ட பார்ட்டி பற்றியும் கேட்காம நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புவது, எலெக்ஷனில் உங்கள் ஓட்டை பாதித்த முக்கிய பிரச்சனைகள் என்ன? பாருங்க, ஒரு ஆசிரியரா இருக்கிறதால நான் டிபிஎஸ்சி இல் வேலை செய்கிறேன். அதனால இந்த முறை நான் மாற்றம் விரும்புகிறேன். மிகவும் நேர்மையாக சொல்ல வேண்டுமானால், ஏனென்றால் நான் 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 இந்த இடத்தின் வசிப்பாளராக இருந்து கடந்த சில ஆண்டுகளாக எந்த முன்னேற்றத்தையும் நான் காணவில்லை. அதனால நான் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறேன். அதனால நான் மாற்றத்துக்காக ஓட்டு செய்வேன். நான் நினைக்கிறேன் அது போது நான் உண்மையில என் மனநிலைகள் இப்போது சொல்ல போறது அதுதான். கவலை இல்லை. ஸோ நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை சரிபார்க்க விரும்புகிறேன். சார், நீங்கள் முன்னேற்றம் அப்படி என்று சொல்லும்போது எந்தெந்த விஷயங்களில் முன்னேற்றம் இருக்க வேண்டும் என்று நீங்கள் உணர்கிறீர்கள்? கொல்கத்தாவின் மிகப்பெரிய பிரச்சனை வேலைவாய்ப்பு. அதாவது நான் இங்கே டிபிஎஸ் இல் வேலை செய்கிறேன். நான் தனியார் துறையில் வேலை செய்கிறேன். ஆனால் நீங்கள் பார்த்தால் நான் ஜாதப்பூர் பல்கலைக்கழகத்தில் இருந்து முழுவதுமாக மிக நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றிருக்கிறேன். ஆனால் நான் எஸ்ஏசி தேர்வில் அமர விரும்பவில்லை. ஏன் என்றால் அது நீண்ட காலமாக நடக்கல. அதுக்கு யார் பதிலளிக்கிறாங்க? எனவே இளம் தலைமுறையினராக இருப்பதால் நான் எப்போதும் வேலை வாய்ப்புக்காகவும் அதன் விளைவாக மாற்றத்திற்காகவும் ஓட். ஆமா, உண்மையில பாருங்க, முக்கியமா எங்களுக்கு என்ன வேண்டும் அப்படின்னா, முக்கியமா கொஞ்சம் வேலை வாய்ப்பு இல்லையா? மேலும் எல்லோரும் நிம்மதியாக வாழ வேண்டும், எந்த பிரச்சனையும் இல்லாமல். அதுதான் எங்களுக்கு வேண்டும் இல்லையா? பாருங்கள், எங்களுக்கு சுமார் 70 வயது, ஆனால் வேலைவாய்ப்பு மிகவும் அவசியம். பியூட்ரஸோ, மேலும் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கடந்த 10-15 ஆண்டுகளில் வேலைவாய்ப்புக்காக எவ்வளவு வேலை செய்யப்பட்டிருக்க வேண்டுமோ அவ்வளவு செய்யப்பட்டிருக்கிறதா? 15 ஆண்டுகளில் அதுபோல எதுவும் நடக்கவில்லை. பாருங்கள், இந்தியா முழுவதும் வேலையில்லா திண்டாட்டம் உள்ளது. ஆனால் கொஞ்சமாவது ஏதாவது செய்ய வேண்டும். தொழிற்சாலை மட்டும், அதுவும் இப்போது வரும் புதிய தலைமுறை எல்லோரும் வெளியே செல்கிறார்கள் இல்லையா? என்னை பொறுத்தவரை அந்த சைஆர்பின்னு ஒன்று நடந்ததே, அதில் நிறைய பிரச்சனைகள் உள்ளன. நானும் ஒரு திருமணமான பெண். அதனால் என்னவென்றால் என் குடும்ப பேர் மாறிவிட்டதால் நானும் இந்த பிரச்சனையை சந்திக்க வேண்டியுள்ளது. என் பேரும் சைஆரில் இருக்கிறது, அங்கே செல்லுங்கள். இதெல்லாம் பிரயோஜனமே இல்லை, சும்மா. நாங்கள் உண்மையான வாக்காளர்கள் இங்கே தான். என் வாக்குவாதமும் இங்கே தான் நடந்துச்சு. இருந்தாலும் இதுதான் மிகப்பெரிய பிரச்சாரம் செஞ்ச ஒரு பார்ட்டி என்ன சொல்றாருன்னா, முறைகேடான வாக்காளர்களை நீக்கிறதுக்காக இந்த எஸ்ஐஆர் பண்ணப்பட்டதுன்னு. ஆமா, எல்லாமே தேவைதான். அது தேவைதான்னு நாங்களும் நினைக்கிறோம். ஆனா அவங்க செஞ்ச விதம், அதன் முறை இப்படி இருக்கக்கூடாது. அவங்க இன்னும் கொஞ்சம் மரியாதையா இருந்திருக்கலாம். இதை இன்னும் கொஞ்சமான மரியாதையாகவும் நேரம் எடுத்தும் செஞ்சிருக்கலாம். தூய்மை வரணும்னு நாங்களும் விரும்புறோம். எலெக்ஷன்ல தூய்மை வரணும். ஆனா இப்படி இல்லை. இந்த எலெக்ஷன்ல மிகப்பெரிய பிரச்சனை என்ன தாதா? மிகப்பெரிய பிரச்சனை ஓட் பண்றது தான். எலெக்ஷன் கொடுப்பது, அமைதியாகவும் சத்தம் இல்லாமலும் எலெக்ஷன் கொடுங்க, எந்த தொந்தரவும் இல்லை. இப்படி தான் நடக்குது. ஆமா, மேலும் அப்படியே தான் ஆச்சு. அதனால நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எனக்கு வயசு 84. அதனால என் வருஷம் மாறி, அதனால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு தெரிஞ்சுக்கணும், நீங்க ஓட்டு போட்டப்போ உங்க மனசுல இருந்த மிகப்பெரிய பிரச்சனை என்ன? மிகப்பெரிய பிரச்சனை என்னவா இருந்துச்சு? மாற்றம். என்ன அப்படி சொல்றீங்க? இங்கே பிள்ளைகளுக்கு வேலை இல்லை. ஒரு சின்ன மாற்றம் தேவை. என் பிள்ளைகள் திரும்பி வரணும். இப்போ அவங்க எங்க இருக்காங்க? பெங்களூரா? ஆமாம். என்ன சொன்னீங்க சார்? அதேதான். ஏன் சார், கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. கடைசி 15 வருஷமா முக்கிய நேரம் கடைசி 15 வருஷமா வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இன்னும் எவ்வளவு வாய்ப்பு கொடுக்கிறது? ஆனாலும் அரசியல் பிரச்சாரங்கள் நடக்கும்போது வங்காளத்திலேயே வேலையின்மை யூபி, பீகாரை விட அதிகமாக இருக்கிறதாக மக்கள் சொல்கிறார்கள். அப்போ ஏன் வங்காளத்தை பத்தி இதையெல்லாம் சொல்றாங்க? பாருங்க, நான் என்னோட தனிப்பட்ட என்னோட 2 குழந்தைகளும் வெளியில இருக்காங்க. நாங்க மூத்த குடிமக்கள். நாங்க இங்க இருக்கோம். நான் வசிக்கிற பில்டிங்ல 8 ஃபிளாட் இருக்கு. 7 ஃபிளாட்ல இருக்கிற எல்லா பிள்ளைகளும் தான் வெளியில தான் வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு இங்க எந்த வாய்ப்பும் இல்லை. நாங்க விரும்புறோம். ஒண்ணுமே இல்லை. பிள்ளைங்க திரும்பி வந்துடணும். இங்க அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும். பேக்கேஜ் நல்லா கிடைக்கணும். ஒரு இளம் நபராக நீங்கள் ஓட்டு செய்ய வெளியே சென்ற போது உங்களுக்கு இருந்த முக்கிய பிரச்சனை என்ன? முக்கிய பிரச்சனை பெண்களின் பாதுகாப்பு மற்றும் சாலைகள் மற்றும் எல்லாவற்றின் தூய்மை மற்றும் வளர்ச்சி. மேற்கு வங்காளத்தில் தற்போது எங்களுக்கு தேவைப்படும் உள்கட்டமைப்பு வளர்ச்சி. அதுதான் முக்கிய பிரச்சனை. அப்போ நீங்க பெண்களின் பாதுகாப்புன்னு சொல்லும்போது கொஞ்சம் விளக்க முடியுமா? அதாவது பெண்களோட பாதுகாப்பு சொல்லப்போனால்
கொல்கத்தாவிலேயோ இல்லை வங்காளத்திலேயோ கடந்த 10 வருஷத்தில் எப்படி இருந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பாருங்க, நம்ம ஒரு அகில இந்திய விஷயமா எடுத்துக்கிட்டா நம்ம மேற்கு வங்காளத்தை மற்ற நகரங்கள் மற்றும் மாநிலங்களோட கம்பேர் செஞ்சா மேற்கு வங்காளம் ஏறக்குறைய பரவாயில்லாம இருக்குன்னு தெரியும். ஆனா அது சிறந்ததா இருக்கணும். ஒரு குடிமகளாக, ஒரு நாட்டுக்காரியாக அது சிறந்ததாக இருக்க வேண்டும். ஸோ நாங்கள் எப்பவுமே வளர்ச்சியை தேடுறோம். மேலும் நாங்கள் என்ன சொல்றோம்னா, ராத்திரியில நாங்கள் பாதுகாப்பாக இருக்கணும். நாங்கள் ஏற்கனவே பாதுகாப்பாக தான் இருக்கோம். யூபி அந்த பீகார் போன்ற சில மற்ற நகரங்களோடு ஒப்பிடும்போது நீங்க பாத்தீங்கன்னா நிலைமை மோசமா இருக்கு. அது மோசமாக தான் இருக்குது. ஆனா இங்க குறைஞ்சபட்சம் எங்களால பாதுகாப்பா போக முடியுது. ஆனா சில பகுதிகளில் நாங்க வளர்ச்சி அடையணும். அது நல்லா இருக்கணும். முக்கிய பிரச்சனை. எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. யார் வந்தாலும் ஜெயிச்சாலும் அவங்க இன்னும் நல்லா செய்யணும். கலவரம் வேண்டாம், பிரச்சனை வேண்டாம். ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் எல்லா மகன்களுக்கும் வேலை கிடைக்கணும். இதுதான் எங்களுடைய முக்கிய பிரச்சனை. வேலை ஏன் முக்கியம் மேடம்? இங்கே வேலை இல்லையா? இல்ல வேலை இல்ல. அப்படி ஒரு வேலை கிடைக்க அந்த மாதிரி தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு நல்ல பிரச்சனை. அதனால்தான் கொல்கத்தாவிலேயே வேலை செய்ய வேண்டும் என்று. இது நல்லது. இல்லைனால் வயசான காலத்துல பெற்றோர் தனிமையாக உணர்வார்கள். பெண்களின் பாதுகாப்பு என்பது மிகவும், அதாவது மேற்கு வங்கத்துல அதுதான் மிக முக்கியமானது. கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க. கடந்த சொல்லப்போனால் 10-15 ஆண்டுகளில் பெண்களின் பாதுகாப்பு எப்படி இருந்தது என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? பாருங்க, முடியாது வேண்டில்ல. ஆனால் கடந்த 5 முதல் 6 ஆண்டுகளில் கொஞ்சம் மேற்கு வங்கம். ஸோ நான் எந்த பார்ட்டியையும் குறை சொல்லலை. ஆனால் நான் பொண்ணுகளின் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். ஒரு பொண்ணாக நான் இது விரும்புகிறேன். சரி, பவானிபூர் சட்டமன்ற கான்ஸ்டிடியூவன்சியில் உள்ள மித்ரா நிறுவனத்தில் இருந்து வந்த குரல்கள் இவை. இப்போது மம்தா பானர்ஜி மற்றும் அவரது மருமகன் அபிஷேக் பானர்ஜி ஆகிய இருவருக்கும் இந்த குறிப்பிட்ட இடத்தில் அவர்களின் ஓட்டு உள்ளது. மேலும் வேலைகள் மற்றும் பெண்களின் பாதுகாப்பு ஆகிய 2 பிரச்சனைகளும் எதிரொலித்ததாக நான் நினைக்கிறேன். சுவலை வைக்கலர்களும் எங்களிடம் அதை பற்றி பேசினாங்க. இப்போது நிச்சயமாக மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. எனவே இந்த பிரச்சனைகள் எப்படி வெளிப்பட்டுள்ளன, யாருக்கு சாதகமாக வெளிப்பட்டுள்ளன என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். ஆனால் பவானிபூரிலிருந்து இங்கே சுவாரஸ்யமான குரல்களின் தேர்வு.